Please subscribe Sadhguru Sai Creations. சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் தரக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா சருமத்தில் அங்கங்கே வெண்மை நிற புள்ளிகள் இருக்கிறது, லியூகோடெர்மா அல்லது விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த முழங்கால் பகுதிகளில் நிறைய பேருக்கு இருக்கும் வெண்மை நிறத்தில் புள்ளிகள், வெண் புள்ளிகள் நம்ம பார்க்குறோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான டிஷ்யூஸை என்ன ஆகும்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை. சித்த மருந்துகளை எடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான உடல் வாகு இருக்கோ அதை பொறுத்து நம்ம எளிமையாக இதை குணப்படுத்திக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் தரக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா சருமத்தில் அங்கங்கே வெண்மை நிற புள்ளிகள் இருக்கிறது, லியூகோடெர்மா அல்லது விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை பார்த்தோம்னா வயதானவர்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வயது ஆயிடுச்சுன்னா தோல் சுருங்க ஆரம்பிக்கும் இல்லையா? தோல் சுருக்கம் ஏற்படக்கூடிய அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு அங்கங்கே நமக்கு டாட்ஸ் வர்றதை பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த முழங்கால் பகுதிகளில் நிறைய பேருக்கு இருக்கும் வெண்மை நிறத்தில் புள்ளிகள், வெண் புள்ளிகள் நம்ம பார்க்குறோம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏஜ் இந்த தாங்க ஏஜ், இந்த ஏஜில் இது வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. குழந்தை பருவத்தில் தொடங்கி வயதான காலம் வரைக்கும் எந்த வயதில் வேணாலும் நமக்கு இந்த வெண்மை நிற புள்ளிகள் சருமத்தில் ஏற்படலாம். அதிகமான பாதிப்பையும் இது உடலில் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். பொதுவாக இது ஒரு தன் எதிர் நோய், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான டிஷ்யூஸை என்ன ஆகும்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை. அப்போது நம்ம உடலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெலனின் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மெலனோசைட் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல செல்கள் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை. அந்த இடத்துல நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டோன் நிறம் மாறி வெண்மை நிறத்தில் வர ஆரம்பிச்சிடும். பொதுவாக இது பார்த்தோம்னா கீழ் உதடு பகுதிகளில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 கண் இமைகள்லையோ இல்லை காது பகுதிகளையோ நிறைய பேருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ விரல்களோட நுனி பகுதிகளை வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா தொடை பகுதிகளில் கால் பாதம், ஒரு சிலருக்கு உள்ளங்கை மற்றும் கால் பாதம், உள்ளங்கால் முழுவதுமே வெண்மையாக இனிஷியல் ஆரம்ப காலகட்டத்தில் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுனா உடல் முழுவதும் பரவி நமக்கு ஒரு பிரச்சனையாக உண்டாகுது. இது நமக்கு எந்த வகையான ஒரு வலி கொடுக்கல, வலியே இருக்காது, இது இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் காலப்போக்கில் இது நம்ம உடல் முழுவதுமே பரவதோ இல்லை அங்கங்கே நமக்கு வெண்மையாக ஒரு பேச்சஸ் இருக்கும்பொழுது பார்க்குறதுக்கு நமக்கு மன உளைச்சலை தரக்கூடிய மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு ஒரு டவுட், இதில் எப்படி நம்ம முழுவதுமாக சரி செய்ய முடியும், பேசிக்காக இதுக்கு சித்த மருந்துகள் எவ்வாறு நமக்கு உதவி செய்யுன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். சித்த மருந்துகளை எடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான உடல் வாகு இருக்கோ அதை பொறுத்து நம்ம எளிமையாக இதை குணப்படுத்திக்கலாம். ஸோ வாதத்தை சார்ந்தோ கபத்தை சார்ந்தோ வரக்கூடிய வெண்புள்ளினா கொஞ்சம் எளிமையாகவும் குணப்படுத்த முடியும். பித்தத்தை சார்ந்து வரக்கூடிய இந்த வெண்புள்ளி பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்து மருந்து எடுத்து தான் அதை நம்ம சரி செய்ய முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை உணவு முறைகளில் கடைபிடிக்கணும். முதல்ல என்னென்னா ஃபுட்ஸ், கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கிறத டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும். எந்த மாதிரியான நமக்கு உடல் நலன தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும், ஸோ எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதிரி கடல் சார்ந்த உணவுகள் தான். அடுத்ததாக புளிப்பு அப்படின்னு சொல்கிறது ஓவராலாக எல்லாம் தான். புளி மட்டுமா, இல்லை இந்த புளிப்பாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களா அப்படின்னா எல்லா புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களையும் முழுவதுமாக நம்ம தவிர்க்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. கேழ்வரகு, சோளம்,
ஸோ திணை இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவிர்த்துட்டு மற்ற உணவுகளை நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டு வரணும். இதில் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ கீரையை வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு கீரை நம்ம உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக தேங்காய் பால் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த தேங்காய் பாலில் சில வகையான மூலிகைகள் என்னென்னா ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி சேர்த்து தினம்தோறும் ஒரு 200 ml அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். அதே மாதிரி அசிடிட்டி இருக்குது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம தேங்காய் பாலை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ உஷ்ணம் குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெண்புள்ளி பிரச்சனையும் நமக்கு சருமத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா கருமை நிற திட்டுக்கள் வந்து வர மாதிரி இருக்கும். வெண்புள்ளிகள் இருக்கிற மாதிரி கருமை நிற திட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ தேங்காய் பாலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுக்கு பேசிக்காக ஒரு மூலிகை மருந்து அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறேன். இதில் பரங்கி பதங்கம் இல்லைன்னா பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மருந்து. சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், தோல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு பரங்கிப்பட்டை பதங்கம் ஒரு முக்கியமான மருந்து. இது நமக்கு பயன்படுது. ஸோ இதனோட சில மூலிகைகளை சேர்த்து இந்த மருந்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா சிற்றரத்தை அப்படின்ற ஒரு முக்கியமான மூலிகை வந்து இதில் சேர்ந்துருக்கு. அக்ரஹாரம் இதில் சேர்ந்துருக்கு. நெல்லி வற்றல், தாண்டிக்காய், மாசிக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்ந்த மூலிகை கலவை. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் விட்டு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய வெண்மை நிற திட்டுக்கள் இது எப்படி மறையணும், அந்த பார்டர்லேருந்து ஸ்கின் வந்து நார்மல் சைஸ்க்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ வெண்மை நிற புள்ளிகள், அதற்கு கீழே ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஹேர் ஃபாலிகல்ஸ்லேருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மல் ஸ்கின் கலர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி உணவு முறைகளில் நிறைய டயட் ஃபாலோ பண்ணிட்டு எதையெல்லாம் தவிர்க்கணுமோ கவனமாக இருந்து அதை நம்ம தவிர்த்துக்கணும். ஸோ இதை தாண்டி வெளிப்பிரயோகமாக சில ஆயில் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எண்ணெய் வகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அருகன் தைலம் சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு தைலம், காய திருமேனி தைலம் அப்படின்னு சொல்கிறது, இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தும்பொழுது சருமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நார்மல் ஸ்கின் டோன் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் பொறுமையாக இருந்து நம்ம சொல்கிற டயட்டும் ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக இதில் ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், ஸ்கின் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், பட் இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஒரு எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் இன்னுமே நிறைய மூலிகைகள் இருக்குது. நான் சொன்ன உணவு முறையோடு அந்த மருந்துகளும் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து நம்ம குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.